குடிநீர் வழங்கும் துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த துறைக்கு கீழே 2538 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு ஆஃபர் ஒன்று வெளியிடுறாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எழுதினவங்க எத்தனை பேர், அந்த எக்ஸாமை எழுதினவங்க எத்தனை பேர்னா 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இப்போ உண்மையிலேயே இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இதில் நம்ம எப்படியாவது போய் போஸ்டிங்கில் நம்ம உட்காந்துடணும், ஏதாவது பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டும் பகலமாக உட்காந்து படித்து பழைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி இதுக்காக புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து நைட்டும் பகலமாக போய் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறான் பார்த்தியா, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா இந்த எக்ஸாமு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கண் துடைப்புக்காக தான். ஆல்ரெடி இந்த 2538 பணியிடங்களையும் 25 35 லட்சத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தாச்சு. அப்போ எக்ஸாம் எழுதின நிலைமை யோசிச்சு பாரு. இல்லை, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா 2538 வேகன்சிஸ் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதுக்கு பதிலாக பணம் இருக்கவனுக்கு மட்டும் தான் வேலைன்னு நீங்கள் சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அந்த மக்களோட உழைப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி வீணடிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா.